ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது. February 17 செவ்வாய்க்கிழமை. இந்த சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுதுன்றதை பார்க்க போகிறோம். கூடவே இப்போ இந்த வீடியோவை நீங்கள் கேட்குறீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சூரிய கிரகணத்தை நினச்சி ஒரு பயம் இருக்கும். அதுவும் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கிரகணம், சூரிய கிரகணம் ஆகட்டும் இல்லை சந்திர கிரகணம் ஆகட்டும், கொஞ்சம் பயம் வந்து இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நம்ம சூரியனை பார்த்தான்னா பேபிக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும்னு சொல்கிறாங்க, வெயில் படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டவுட்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பயப்படணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. சூரிய கிரகணம் தப்போ இது வந்து மற்ற நாட்கள் மாதிரி ஒரு சாதாரண நாள் தான். சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சூரியனோட ஒரு பகுதி, பாதி பகுதி இல்லை நடுப்பகுதி மட்டும் நிலாவால் மறைக்கப்படுறது தான் சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பகுதி மட்டும் மறைச்சு ஒரு பகுதி தெரியும் போது நார்மலாக இருக்கிறத விட நமக்கு வெளிச்சம் ஒரு அதிகமாகவும் வெப்பம் அதிகமாகவும் இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். கூடவே என்னென்னா மூணும் ஒரே நேர்கோட்டு பாதையில் இருக்கிறனால ஒரு கோள்கள்லேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் சொல்கிறோம்ல, அது வந்து நமக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சிலர் வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த சூரிய கிரகணத்தப்போ சில விஷயங்கள் நம்ம பயமுறுத்துகிற மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கள சொல்கிறாங்களே, அது நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, உலகத்தில் பல நாடுகளில் சொல்ல தான் செய்கிறாங்க. நம்ம அந்தளவுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணாட்டி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது நல்லது. எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு சூரிய கிரகணம் நாளைக்கு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 3:26 மத்தியானம் ஆரம்பிக்குது. ஸோ மத்தியானம் 3:26க்கு ஆரம்பித்து நைட்டு 7:57க்கு இந்த சூரிய கிரகணம் முடிக்குது. ஸோ வந்து 3:30லேருந்து 8 மணி வரைக்கும் இந்த மாதிரி 4.5 மணி நேரம் நடக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்போ பீக்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:42க்கு 5:45க்கு இது அந்த ஒரே நேர்கோட்டில் பாஸ் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து 5:45க்கு தான் பாஸ் ஆகுது. இந்த சூரிய கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்மளால் இந்தியாவில் இதை பார்க்கவோ உணரவோ முடியாது. இது வெளிநாடுகளில் தான் நிறைய நாடுகளில் நடக்குது, நமக்கு வந்து நடக்கலை. ஸோ இதோட தாக்கம் வந்து இந்த தடவை வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தில் அதிகமாக இருக்காது. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக இதை நினச்சி நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய டே டு டே ஆக்டிவிட்டி, நீங்கள் என்னெல்லாம் டெய்லி பண்ணுவீங்க, உங்களோட நார்மல் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அது எல்லாமே பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ செக்கப்புக்கு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகணும், எனக்கு டெலிவரி இருக்குது, எனக்கு முக்கியமான ஸ்கேன் பார்க்க வர சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டியதாக இருந்துச்சுன்னா பயமே இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் போங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த டைமில் 3:30லேருந்து இப்போ 8 மணி வரைக்கும் சூரிய கிரகணம் நடக்குது இல்லை, இப்போ இந்த டைமில் வெளியே போகலாமா, அந்த வெயில் படுறனால ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது இந்தியாவில் இதோட தாக்கம் பெருசாக இருக்காது, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். சூரிய கிரகணம் நடந்தாலே அது நமக்கு நடக்கும், நமக்கு வயிறில் படும், பயமாக இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது இந்த தடவை நமக்கு வந்து நடக்கலை, அதனால் ரொம்ப நீங்கள் பயப்பட தேவையில்லை. உணவு வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு என்ன ஆகும்னா, இந்த சூரிய கிரகணம் அப்போது அது சூரிய கிரகணம்னாலையா இல்லை வேறு ரீசனான்னு தெரில, பட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வயிறு உபாதை, அதாவது சரியாக வயிறு ஒத்துக்கலை, சாப்பிட்டது ஒத்துக்கலை, வாமிட் ஆயிடுச்சு, டயரி ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லி நானுமே கமெண்ட்டில் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் நான் வந்து சூரிய கிரகணம் தெரியாமல் சாப்பிட்டு எனக்கு வாமிட் வந்துடுச்சு, எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும், ஸோ எதனால் எனக்கு ஃபுட் அலர்ஜி ஆகிருக்குமா, பாய்சன் ஆகிருக்குமா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதனால் நான் சொல்கிறேன், இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளாக எடுங்க. உங்களுக்கு சிம்பிளாக இருக்கக்கூடிய இதமான ஃபுட்டாக வந்து எடுங்க. ஆயிலி ஃபுட் ஆர் அவுட் சைடு வாங்கின ஃபுட்டு, நான்வெஜ் இந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. மற்றபடி நீங்கள் நார்மலாக ஃப்ரூட்ஸு, ஜூஸு, பால், டீ, காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா அது, மில்க், அந்த மாதிரி கொஞ்சம் ஹாட்டாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டாக இருக்குது ஆயில் ஐட்டம், சிக்கன், அந்த மாதிரி நான்வெஜ் வந்து நீங்கள் எடுத்துக்க வேணாம். இப்போ நீங்கள் வெளியே போக வேண்டியது இருக்குது, போகலாமான்னு கேட்டிங்கன்னா போகலாம், பட் அந்த 4.5 மணி நேரமும் வெயிலில் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வெயில் வந்து சில இடத்துல 6-6:30 மணி வரைக்கும் இருக்கும் வெயில். ஸோ அவ்வளோ நேரம் இப்போ 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வெயிலில் சுற்றுறது அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு ஒரு முக்கியமான விஷயம்னா அதை மட்டும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிவிட்டு வர்றது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. போகிறதுனால பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரியே அந்த கிரகணத்தப்போ இப்போ சமைக்கக்கூடாதா, ஏற்கனவே சமைச்ச ஃபுட்டை தான் சாப்பிடணுமா, அந்த டைமில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் நிறைய பேருக்கு வரும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி உணவுகள் நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ, எப்போ சமைப்பீங்களோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். அதே மாதிரி இந்த ஷார்ப்பான திங்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட் வரும், கொஞ்சம் வந்து நமக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி நெட்டு குத்தா நிற்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த அம்மிக்கல்லாம் பார்த்திங்கன்னா நேராக நிற்கும் அந்த கிரகணத்தப்போ அப்படின்னு சில ரேடியேஷன்ஸ்னால. ஸோ அதனால தான் அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடியதெல்லாம் ஒருவேளை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணலன்னா
அது வந்து எங்கேயாவது பற்றுமோ அப்படின்றதுக்காக சொல்கிறது. ஸோ நீங்கள் சேஃபாக அதை பொறுமையாக சேஃபாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லைக்கா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் எலக்ட்ரானிக் ஐட்டத்தெல்லாம் கொஞ்சம் ஈரக்கையை தொடாமல் பார்த்துக்கோங்க. அது வந்து கிரகணத்தப்பன்னு கிடையாது, எப்பயுமே அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. முடிஞ்சளவு எனக்கு தெரிஞ்ச டவுட் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட். அதே மாதிரி தூங்குறதுனா தூங்கலாம், சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம், வெளியே போகலாம், நார்மலாக நீங்கள் எப்படி இருப்பீங்களோ இருக்கலாம். இப்போ குளிக்கணுமா கிரகணம் முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க, ரொம்ப வெயில் உங்கள் மேலே பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் குளிக்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் வெளியே போல் வீட்டில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.